ஆரம்பத்தில நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது. இப்போ 50,000 ஆன் கிரிட் சிஸ்டம் தமிழ்நாட்டில போட்டு முடிச்சுட்டோம். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மானியம் ரொம்ப விரைவாவே வந்துருது. அதேமாரி நெட் மீட்டர்லயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உடனே கிடைச்சிருது. பில்லிங் மெத்தடும் ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அது அந்த மீட்டர்னாலயோ அல்லது கஸ்டமருடைய டாக்குமெண்ட்னாலயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. மற்றபடி 95% இடங்களுக்கு வந்து முழுமையான, கடுமையான வேகத்தில வந்து இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்த போட்டு குடுத்துட்டு வராங்க. அதனால நம்ம பகல் நேரத்தில மின்சாரம் தடங்கல் அப்படிங்கிறதே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க எல்லா இடங்கள்லயும் பகல்ல சோலார் உற்பத்தி அதிகமாகும்போது, பகல்ல மின்சாரத்த கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது பாருங்க. இன்னும் 1 ஆண்டு, 2 ஆண்டுகள்ல நம்ம எப்படியும் 1,00,000 கனெக்ஷன எட்டிருவோம். அந்த மாரி போகும்போது, ஆன் கிரிட் சிஸ்டம் 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு 100% 0 ஆயிடும். நீங்க நெட்வொர்க் சார்ஜ்ன்னு ஒண்ணே ஒண்ண மட்டும் தான் கட்டுவீங்க. இது நான் சொல்றது எல்லாமே வீடுகளுக்கு பொருந்தக்கூடியது. இத அப்படியே மனசுல வச்சுட்டு, நீங்க கடைகளுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் தயவுசெய்து போட்றாதீங்க. ஒரு ரூ. 25,000 ரூ. 30,000 கரண்ட் பில் வரைக்கும் வரக்கூடிய கடைகளுக்கு, நம்ம தான் வீட்டுக்கு போட்டுட்டோமே, சக்சஸ்ஃபுல்லா இருக்கே, நம்ம கடை வச்சிருக்கோமே, பிசினஸ் வச்சிருக்கோமே, நம்முடைய ஆஃபீஸ்க்கும் இது மாரி ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுருவோன்னு தயவுசெய்து தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. கடைகளுக்கு போடக்கூடியது ஆன் கிரிட் சிஸ்டத்தினால உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். ஏன்னா, அவங்க உங்ககிட்டேருந்து வாங்கக்கூடிய யூனிட்டுக்கு ரூ. 3.57 தான் குடுப்பாங்க. இதில நெட்வொர்க் சார்ஜ் ரூ. 1.57 அடங்கும். இந்த மாரி போகும்போது உங்களுக்கு வெறும் நிகரமா ரூ. 2 கூட உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாரி போகும்போது ரூ. 15 குடுத்து நீங்க கரண்ட்ட வாங்கிக்கிட்டு ரூ. 2க்கு அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா பெரிய லாஸா போயிடும். அதனால வீடுகளுக்கான திட்டத்த பத்தி தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கடைகளுக்கான திட்டமே கிடையாது. இந்த மாரி இருக்கிற ஒரு சூழல்ல வீடுகளுக்கு கரண்ட் பில்ல 0 ஆக்கிர்றோம். ஆனா, கரண்ட் கட் ஆச்சுன்னா, நம்ம வீட்லயும் கரண்ட் கட் ஆயிடும். நான் தான் சோலார் போட்டிருக்கேனே, என் வீடு பூரா சோலார்ல லைட் எரிய வேண்டியதானே அப்படி நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. இது ஆன் கிரிட் சிஸ்டம். பேட்டரி இல்லாம சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர ஈபில என்ன வோல்ட் வருதோ, சேம் வோல்டேஜா புரொடக்ஷன் பண்ணும். உதாரணமா ஈபில வந்து 190 வோல்ட் வருதுன்னா, ஆன் கிரிட் சிஸ்டத்திலேருந்து வரக்கூடிய வோல்டேஜும் 190 தான் இருக்கும். இதான் கிரிட் சின்க்ரோனைசேஷன் சொல்றது. இதுக்கு மட்டும் தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம். இதில பேக்கப் இருக்காது. அதனால நாங்க பேக்கப்க்கு எம்பிபிடி டிவைஸ்ன்னு ஒண்ண நாங்க செட் பண்ணி, அதில 2 ரிலேய பொருத்தி எப்ப கரண்ட் போகுதோ, அந்த நேரத்தில மட்டும் சும்மா இருக்கிற சோலார் பேனல உங்ககிட்ட ஏற்கனவே இருக்க பேட்டரியிலயோ அல்லது புதுசா லித்தியம் பேட்டரி இன்வெர்ட்டர் சேர்த்து நாங்க குடுக்குறோம். மார்க்கெட்ல 2 டைப்பான லித்தியம் பேட்டரி இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோம் யுபிஎஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய லித்தியம் பேட்டரிங்கிறது வேற. நார்மலா பிஎம்எஸ் வச்சுட்டு ஆன் கிரிட் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ற லித்தியம் பேட்டரிங்கிறது வேற. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மலா கோம்போன்னு குடுப்பாங்க. அந்த லித்தியம் பேட்டரிய கொண்டு போய் சோலார் எம்பிபிடில நீங்க சார்ஜ் பண்ண முடியாது. அதனால அதுக்கு உரிய பேட்டரிய குடுத்து, அதுக்கான எம்பிபிடிய குடுத்து, பக்காவா டிசைன் பண்ணி குடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராவே இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு.